அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சார் இந்த தமிழுக்கு அவுட் ஆஃப் புக்கு வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா தமிழுக்கு எப்படி சார் வந்து பார்த்தோன்னா எந்த புக்குன்னு கேட்டீங்க. இது எந்த புக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தோன்னா அந்த புக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரே புக்கில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இருக்காது. அதனால புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் சரிங்களா, தமிழர்கள் எழுதின புக்கு. ஸோ அந்த புக்கை நான் அனுப்பிவிடுறேன் குரூப்பில். ஆனால் அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகத்திலையும் நம்ம தேவை உள்ளதை மட்டும் தான் எடுத்து நம்ம கிளாஸ் கொடுக்க போகிறோம். நிறைய புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனு, லைப்ரரி, ஆஃப்லைனில் நிறைய புத்தகம் வாங்கி இப்படின்னு எல்லா புத்தகத்தையும் வாங்கி அதில் வாங்கியாச்சு. அந்த புத்தகத்தில் உள்ள தேவையானதை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் தான் கொடுப்போம். சிலபஸ் ஓரியன்டாக மட்டும் தான் கொடுப்போம். அதனால் இதை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்த்தா தமிழில் கவலையே உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா. அதுபோக கலைச்சொலுக்கு எப்படி படிக்கலாம்னு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கலைச்சொல் எப்படி படிக்கணும்னா அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த புத்தகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூன் மாதத்துலேயே டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது யூஸ் பண்ணனால மாறிட்டு சரிங்களா. இதெல்லாம் பாருங்கள், தமிழை பிளெயின்றி எழுதுவோம். இந்த புத்தகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் சிஸ்டத்தில் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகமும் முக்கியமான புத்தகம்லாம் நான் அப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா. நான் இதில் வந்து முக்கியமான புக்கெலாம் உங்களுக்கு அனுப்பிவிடுதேன். இப்போ பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அனுப்பிட்டு சார் இந்த புக்கெலாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா தேவையுள்ளது மட்டும் படித்தா போதும். இப்போ இளங்குமரனோட தமிழ் வளம் வந்து பார்த்தோன்னா அதில் என்னது இருக்குன்னா அது நன்னூல் விதிக்காண்டி நீங்கள் சொல்லுதீங்க. அது நன்னூலில் உள்ளதான் அங்கேயே கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் சரிங்களா. மரபுத்தொடர் அகரவரிசை இது நான் அனுப்பிவிடுதேன் உங்களுக்கு. இந்த பிடிஎஃப்லாம் வரிசையை அனுப்பிவிடுதேன். நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இது போகையும் நம்ம வந்து சிலபஸில் முக்கியமான எங்கெங்கே எல்லாம் எந்தெந்த புக்கெலாம் இருக்கோ ஒரு புக்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 பேஜ் தேவைப்படும். அந்த 5 பேஜ் மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம். இப்படி வந்து பார்த்தா பல புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா அலசி ஆராய்ந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படி கரெக்டாக எடுத்து கொடுக்க தான் வேலை. அதுக்குன்னு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்கும் விட மாட்டோம். ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தா ஒரு 60 கொஸ்டின் நம்ம வந்து போட்டுடலாம். அந்த 60 கொஸ்டினையும் நம்ம விட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 கொஸ்டின் அதுக்காண்டி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கலைச்சொல் தான் மெயின் சரிங்களா. அந்த அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்னொரு டாபிக் கொடுத்தோம்னா சிலபஸ் எப்படி படிக்கணும்னு சொல் பொருள் ஒலி வேறுபாடு அந்த இது குரல் நெடில் அந்த இதுக்கு படிக்கணும். ஸோ 1 2 சரிங்களா. இதான் நம்ம சிலபஸ்ஸு. இந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். இதை பிரிண்ட் அவுட் படிச்சுக்கோங்க. நம்ம இப்படி தான் கிளாஸ் கொண்டு போவோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸு பிடிஎஃப் எல்லாமே இப்படி தான் வரும். அதை பார்த்திங்கன்னா அந்த சொல் பொருள் இருக்கலாம், அந்த சொல் பொருள் எதிர்ச்சொல் ஒலி வேறுபாடு குரல் நெடில் வேறுபாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அது எந்த புக்கில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 குரூப் 4 சரிங்களா. குரூப் 2 குரூப் 4 குரூப் 2A மெயின்ஸு நடந்துச்சு. இந்த 3த்துலேயும் ஒலி வேறுபாடு எந்த புத்தகத்தில் எடுத்தாங்கன்னு பார்த்துட்டேன். அந்த புத்தகத்தை எடுத்து கொடுப்பேன். எதிர்ச்சொல்லும் அப்படி தான், சொல் பொருளும் அப்படி தான், குள்ளினடிலும் அப்படி தான், ஓரல் தொறுமொழியும் அப்படி தான், ஒரு சொல்லிக்கினே வேறு சொல்லும் அப்படி தான், ஒரு பொருள் தொழும்போது எல்லாமே இந்த எந்தெந்த டாப்பிக்கில் அவங்க எடுத்தாங்களோ அந்த புத்தகத்தில் தான் எடுத்து கொடுப்போம். வேறு எங்கே அன்வான்டாக நிறைய புத்தகத்தை எடுத்து கொடுப்போம். இப்போ நான் காமிக்கிறேன். சொல் பொருளுக்கு மட்டுமே புத்தகம் நிறைய புத்தகம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தா அவ்வளோ புத்தகம் நம்ம கலைச்சொல்லும் அதே மாதிரி தான். நம்ம வந்து பார்த்தோன்னா முதலே சொல்லிட்டோம். அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தா கலைச்சொல் இந்த புத்தகம் தான் கேட்டாங்கன்னு. அவங்களாம் எல்லோரும் இப்போ தான் சொல்கிறாங்க. இது எப்படி படிக்கணும் கூட சில பேர் வந்து பார்த்தா மாற்றி சொல்கிறாங்க. படிக்கிறதுக்கு இதை ஒரு ஐடியா சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி படிங்க. அது மாதிரி நானும் வேணால் கிளாஸ் கொண்டு போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முடிச்சிடலாம். முடிக்க முடியுமான்னு கிடையாது, ஓரளவு முடிச்சிடலாம். அதுக்கே வந்து போய் இதிலே நம்ம உட்கார போகிறது கிடையாது. கலைச்சொல்லே நம்ம படிச்சுட்டு இருக்க போது கிடையாது. கலைச்சொல் டெய்லி கொஞ்சம் படிச்சுட்டு இருக்க போகிறோம். அதுமாதிரி இந்த ஒலி வேறுபாடு இந்த இதில் நான் கொடுக்குறது கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம் சரிங்களா. ஸ்கூல் புக்கெலாம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஏதோ ஸ்கூல் புக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்கூல் புக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா உயரத்துக்கு நல்லா வந்து பார்த்தோன்னா எண்ணெய் வச்சா தான் வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கில் நமக்கு சின்னதாக தெரியும். ஸ்கூல் புக்கெலாம் டக்கு முடிச்சிடலாம். ரொம்பலாம் இதில் ஒன்றும் கிடையாது சரிங்களா. இந்த பார்ட்டு சி இலக்கியம் அறிஞர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அதில் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தா டக்குன்னு முடிச்சிடலாம். 6 to 10th வரைக்கும் தான் கேட்காங்க. அது டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து கான்செப்ட் டாபிக் சரிங்களா. இப்போ வாங்க இது பார்த்துடலாம் நம்ம சரிங்களா. இந்த புத்தகத்தை நான் அனுப்பிவிடுதேன். மரபுத்தொடர் அகரவரிசை அதுக்கப்புறம் வந்து தான் நாம மரபுத்தொடர் அகரவரிசைன்னா இந்த இது போக அதுக்கப்புறம் இன்னொரு சில அவுட் ஆஃப் புக்லாம் இருக்குது. அதுலேருந்து எடுத்து கொடுப்போம். மைங்கொல்லி சொல் அகராதி இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெளியிட்டது சரிங்களா. இது போகவே நிறைய புத்தகம் இருக்குது. அதாவது எந்த இடத்துல அவங்கள கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்களோ
அப்படி பாயிண்ட் மாறாமல் இருக்கும். அந்த இடத்துலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுப்போம். சும்மா வந்து பார்த்தோன்னா அது மற்ற இடத்துலையும் சோர்ஸ் இருந்தாலும் அதுலேருந்து எடுத்து கொடுக்கல, அப்படி தான் கொடுக்க போகிறோம். பழமொழினானூர் வந்து பார்த்தீங்கன்னா அது உரை இது நான் அனுப்பி தான் ஆட்சியில் அகராதி இறங்க கலைச்சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14+1 15 அனுப்பிட்டோம். சரிங்களா? அயற்சொல் கையேடு அதுவும் அனுப்பிவிடுதேன் தான் இருக்கு பாருங்கள். அயற்சொல் கையேடு இப்போ பாருங்கள், நம்ம மைங்கிலி சொல்ல அகராதி இதெல்லாம் பார்க்கலாம். இதாக இருக்குது மைங்கிலி சொல்ல அகராதி. இது வந்து கவர்மெண்ட் பிடிஎஃப். இது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டது. இது போக வந்து பார்த்தோன்னா சில புத்தகம்லாம் இருக்குது. அந்த புத்தகத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் போய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புத்தகத்துலேருந்து அதான் கொஸ்டின் ஏரியா அப்படி இப்படின்னு நிறைய எல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த ஏரியாவும் எடுத்து கொடுப்பேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு 200 பக்கம் இருக்கும். ஆனால் அது போக நம்ம நிறைய கொடுப்போம். அதை நம்ம கொடுக்க மட்டும் படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த புத்தகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதில் லிஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? தமிழ் சொல் விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை பிஎஸ் முத்தையா. சரிங்களா? தமிழை பிளேன்ட்டு எழுதுவோம்னா நான் வந்து காமிச்சோம்ல அந்த பிப்ரவரி மாதம் டெவலப் பண்ணி வச்சது. அதை நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? இது ஏற்கனவே நம்ம சென்ட் பண்ணியாச்சு. பயன்முறை தமிழ் இப்போ காமிக்க பாருங்கள். அது பயன்முறை தமிழும் தமிழ் அகரமுதலி அனுப்பிட்டேன். தமிழ் பழமொழி கீவா ஜெகநாதன் அதை அனுப்பிவிடுதேன். தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் இதுவும் அனுப்பிவிடுதேன். நவீன தமிழ் அகராதி கிருஷ்ணசாமி இதுவும் அனுப்பிவிடுதேன். இப்போ காமிக்க பாருங்கள். இருக்கா? இதான் தமிழை பிளேன்ட்டு எழுதுவோம் இந்த புத்தகம். இதெல்லாம் நம்ம பிப்ரவரி மாதம் டவுன்லோட் பண்ணியாச்சு. சரிங்களா? பிப்ரவரி மாதமே வந்து பார்த்தோன்னா அதாவது 2A மெயின்ஸுக்கு அப்புறமே அவங்க எந்த ரேஞ்சில் எந்த ட்ராக்கில் போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த வேலை நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா சரி குரூப் 4 இப்படி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் கேட்டுட்டாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா குரூப் 4 அந்த நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப கொடுக்க முடியல. இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து பார்த்தா வர குரூப் 4 குரூப் 2லாம் தமிழ் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ்லாம் வேண்டாம். அப்படி ஜாலியாக படிச்சுக்கிட்டே போயிடலாம். ஜாலியாக படிச்சுட்டு ஜிகே மேக்ஸ் நல்லா பார்த்துட்டு இருக்கலாம். சரிங்களா? இந்த தடவை கண்டிப்பாக வந்து பார்த்தா இப்போ வர தமிழ்லாம் வந்து பார்த்தோன்னா 90க்கு மேலே எல்லோரும் 90க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும். அப்படி ஆயிரும். ஏன்னா வந்து பார்த்தா எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து அது நம்ம இதில் வந்து பார்த்தா ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து நம்ம கொடுக்குறது தான் கண்டிப்பாக கரெக்டாக வரும். வேணால் பாருங்கள். அதாவது இந்த தமிழ் அகராதி இதில் முக்கியமானது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பயன்முறை தமிழ் இதில் வந்து பார்த்தோன்னா முக்கியமானது இருக்குது. இதை அனுப்பிவிடுதேன் உங்களுக்கு. சரிங்களா? பயன்முறை தமிழ். ஆனால் நாங்கள் கொடுக்க வந்து பார்த்தா இந்த புத்தகத்தில் மட்டும் இருந்து கொடுக்கல, பல புத்தகத்துலேருந்து கொடுப்போம். அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அதுக்குன்னு வந்து பார்த்தா இடங்கு மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். அதுக்குன்னு வந்து பார்த்தா சொல்பொருளுக்கு மட்டும் காமிக்க பாருங்கள். நம்ம நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்தது வந்து பார்த்தா இந்த புத்தகம் தான். சரிங்களா? கைமாறு இது. ஆனால் வந்து பார்த்தா நம்ம எது தேவையோ அதை தான் கொடுப்போம். சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே வந்து பார்த்தா ரெடியாக இருங்க. நம்ம கொடுக்க படிச்சுட்டே இருங்க. இப்போ கலைச்சொல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலைச்சொல்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டுருப்பீங்க. கலைச்சொல்லில் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14க்கு இப்போ 14 கொஸ்டின் எங்கே 14க்கு 14மே வந்து பார்த்தீங்கன்னா போடணும்னு நான் சொல்லலை. ஓரளவு நம்ம எவ்வளோ பார்க்க முடியுதோ அவ்வளோ பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது. மனப்பாடம் பண்ணாதீங்க. கலைச்சொல்லி ஒரே சொல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரிப்பீட்டடாக வரும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா 4 5 அந்த 14 வால்யூம்னு 5 வால்யூம்லையும் சேர்த்து வரும். அது எப்படி படிக்கணும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் எப்படி படிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுதேன். அதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அதையும் நான் வந்து பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கலைச்சொல்லை பற்றி கவலைப்படாதீங்க. ஷார்ட்கட்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட் ஆகிரும். சரிங்களா? உங்களுக்கு அது வந்து இதாக்கி விட்ரும். அதெல்லாம் வந்து பார்த்தா ஷார்ட்கட்லாம் போடணும்னு நினைக்கிங்க, அது கஷ்டம். சரிங்களா? இதுதான் இந்த புத்தகம். சரிங்களா? இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் நம்ம அப்போ பார்த்தோம்னா அந்த புத்தகம் இதுதான் தமிழ் எழுதுனது. இதேமாதிரி நிறைய புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் தேவையான உள்ளதை மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது மட்டும் போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள் நவீன தமிழ் அகராதி கிருஷ்ணசாமி அதையும் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தா அகராதிக்கே வந்து பார்த்தா இத்தனை அகராதி புத்தகம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இந்த அகராதி புத்தகத்துலேருந்து தான் கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு தெரியும் எந்த அகராதி புத்தகத்துலேருந்து கேட்கணுமோ அவங்க கேட்டிருக்காங்க அங்கேருந்து தான் கொடுப்போம். சரிங்களா? இதுதான் நவீன தமிழ் அகராதி. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாங்க கிருஷ்ணசாமி பிள்ளை இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இத்தனை அகராதி புத்தகம். ஆனால் நான் இவ்வளோ இதுலேருந்து கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்குறது வேறு புத்தகத்துலேருந்து கொடுப்பேன். சரிங்களா? அது நிறைய புத்தகம் வந்து பார்த்தா வாங்கியிருக்கேன். நிறைய புத்தகம் லைப்ரரியில் போய் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். சரிங்களா? இப்போ அறிஞர்கள் தொண்டுலாம் வந்து படிக்கல டக்குன்னு நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? ரொம்பலாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே வந்து பார்த்தா எங்கெங்கே இருக்கோ டக்குன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாரதிதாசன் நம்ம படிக்கணும்னா பாரதிதாசன் மெயின் லெசன் எங்கே இருக்குது அது நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? நடத்திடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாரதிதாசன் எங்கேயாவது வந்து பார்த்தா ஒரு பாட்டுக்குள்ளே வருவார். ஓல்டு புக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். அப்படி
ஓல்டு புக்கில் எங்கே இருந்தாலும் 6 to 10th 12th வரைக்கும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் எங்கேயாவது வருவார் பாரதிதாசன், அதே மாதிரி லைனும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ பாருங்க, இந்த வராரு, இப்போ 6th வராருன்னா 6th வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தரின் ஆசை இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அதில் பாரதிதாசன் சொல்லியிருப்பார், இடிமுழக்கம் செய்தவர் யார், அதாவது பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீரும் என இடிமுழக்கம் செய்தவர் யார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உரைநடையில் இருக்கும். இந்த உரைநடையில் இருக்குது, மொழித்திறன் பயிற்சியில் இருக்குது, அது கூட நம்ம கொடுத்துருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது. சரிங்களா? இதெல்லாம் படிக்க ரொம்ப இது போட்டு ஸ்கூல் புக்குன்னு கதறாதீங்க. ஸ்கூல் புக்கெலாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூல் புக்கு தானே, ஏதோ ஒன்று ஸ்கூல் புக்குன்னு. தமிழ் புக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அது இன்னும் பழசாயிட்டு. அது ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்குன்னு ஏதோ இது காமிச்சாலும் பயப்படாதீங்க. சரிங்களா? ஆனால் ஸ்கூல் புக்கு அதுக்கு படிக்காண்டான்னு இல்லை, ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு அது போக அவுட் சோர்ஸும் படிச்சுட்டு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 90+ இருந்தால் தான் இனிமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வர இதில் எக்ஸாமில் வேலை கிடைக்கும். இது இப்பவுமே எழுதி வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா கிடைக்காது. எல்லோரும் படிக்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க, படிச்சுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கே இருந்தாலும் அதை ஃபுல்லி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இப்போது ஓல்டு புக்கில் வந்து 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து கூட நம்ம உரைநடையில் இருந்துச்சுன்னா பெண்ணடி திரும்ப மண்ணடிமை திரும்பும் பாரதிதாசன் சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தா அதை கூட கொடுத்துருவோம். சரிங்களா? ரொம்ப வந்து பார்த்தோன்னா தேடலாம் வேண்டாம், நீங்கள் அப்படி வந்து பார்த்தோன்னா எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபீஸு இது நாம் வந்து பார்த்தோன்னா பேட்ச் எதுவும் போடலைப்பா. சரிங்களா? இப்போதைக்கு நோ ஐடியா. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அப்படி போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆனுவல் பிளான் வரணும், டிசம்பர் மாதம் தான் தெரியும். இப்போமே நிறைய பேர் டெஸ்ட் பேஜ் போடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. அதாவது வந்து பார்த்தோன்னா எப்படி போன தடவை வந்து பார்த்தோன்னா நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு, இது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன். ஆனால் அப்போ வந்து பார்த்தா எக்ஸாம் நடந்துச்சு, டிஎன்பிஎஸ்சி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. சரிங்களா? இந்த தடவை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது அது என்னால் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து பார்த்தோன்னா பிரபாகர் ஐயா வந்து பார்த்தோன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தா சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. சந்திச்சு வந்து பார்த்தா அவங்க கோப்பெல்லாம் காமிச்சிட்டு எப்படி ஃபர்தராக எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னு சந்திச்சு வந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வேணால் அனுப்பி விடுதேன் பாருங்கள். அதில் நேற்றுக்கு தான் வந்து அது அதனால் வந்து பார்த்தோன்னா எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு 2 மாதம் வந்து பார்த்தோன்னா என்னென்னா நம்ம நவம்பர் டிசம்பர் பாதி வரைக்கும் என்னென்னா ஃபுல்லும் வந்து வீடியோ கான்செப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்துருவோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பரான நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல் போட்டு நிறைய வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்லாம் நம்ம கொடுத்து சூப்பராக கொண்டு போயிடலாம். சரிங்களா? இது 2 மாதத்துல வந்து பார்த்தா இதுதான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். கலைச்சொல்லி எவ்வளோ படிக்க முடியும் அது இதுன்னு நிறைய நான் என்னென்ன சொல்லுது, என்னென்ன தாரணும், என்னென்ன வீடியோ அதை பார்த்துட்டே இருங்க. என்னென்ன இதுக்கு வீடியோ தரேன், என்னென்ன பிடிஎஃப் தரேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிட்டு இருங்க. கலைச்சொல்லி எல்லாம் பாதிக்கு நம்ம கொண்டு போயிடுவேன். எப்படி கொண்டு போகணும்னு மட்டும் பாருங்கள், கரெக்டாக கொண்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் போடுவோம், இல்லைன்னா எப்படினாலும் பார்த்துக்கலாம் அந்த நேரத்தில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு கரெக்டாக சின்சியராக போகும். அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. சரிங்களா? நம்மளோட இது இப்படி தான் போகும். ஆனால் வந்து பார்த்தோன்னா தரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நன்னூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம்லாம் வந்து பார்த்தோன்னா தேவிரா சாரோட புத்தகத்தை வச்சு நான் நடத்திடுவேன் அவங்களுக்கு. சரிங்களா? எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் எல்லாமே. சரிங்களா? தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தோன்னா தேவையானது மட்டும் தான் படிக்கணும். சரிங்களா? சிலபஸ் ரிலேட்டடாக இப்போ சுட்டெழுத்து வினா எழுத்து இருக்குன்னா அதை படிக்கணும், மரபியல் படிக்கணும், தேவையுள்ளது மட்டும் படிக்கணும். இந்த புத்தகம் தான் காமிச்சேன்னா இது வந்து பார்த்தா இளைஞர் தமிழ் கையகரதி இதெல்லாம் அது நான் அனுப்பி விடுதேன். வேணாலும் இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் அனுப்பி விடுதேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம வந்து பார்த்தா இப்படி சும்மா கச்சப்பச்சோ தான் கொடுப்போம். சிலபஸில் உள்ளது மட்டும்தான் படிப்போம். அவுட் ஆஃபில் வேறு எதுவும் வெளியெலாம் போய் படிக்க மாட்டோம். சிலபஸ் ஒன்லி சிலபஸ். ஸ்கூல் புக்கு படிச்சிடலாம், அதில் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸ்கூல் புக்கெலாம் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஸ்கூல் புக்கை பற்றி கவலைப்படாதீங்க. இப்படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். இப்படி தான் அவுட் ஆஃப் சோர்ஸ். அதாவது வந்துன்னா சில பேர் எது போட்டாலும் வந்து புக்குன்னு கேட்குங்க. நீங்கள் நான் குறிச்சு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு புக்குலே அவங்க கொஸ்டின் எடுக்கலை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் கான்செப்ட் சில இதுக்கெலாம் வந்து பார்த்தா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிடணும். அதை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிடணும். கொஸ்டின் வந்து பார்த்தா எப்படி கேட்டாலும் வளர்த்துக்கிடணும். அதுதான் விட்டுட்டு நீங்கள் புக்காக தேடினீங்கன்னா தேடிக்கிட்டே தான் இருக்கணும். நான் வந்து பார்த்தா எல்லா புக்கையும் தேடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த கான்செப்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு புரிய வச்சுதான். இப்போ நம்ம அதே பாயிண்ட்டே வரும். ஆனாலும் கான்செப்ட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது கற்றுக்கிடணும். அதுதான் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த கலைச்சொல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த புத்தகம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லாம் ஆட்சி சொல் அகராதி ஆட்சி சொல் அகராதினே
இது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தா முதலே வந்து பார்த்தா பாருங்கள் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், இதில் தான் வந்திருக்கும்னு. ஆப்ஷன்லேருந்து எல்லாமே இதில் தான் வந்திருக்கும்னு. ஸோ அந்த அது எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தேன். அதனால் கலைச்சொல் தான் ரொம்ப ரொம்ப இது சரிங்களா. ஏன்னா கலைச்சொல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் ஒரு தடவை கட்டினாங்க, ஒரு தடவை 12 கிட்ட கட்டினாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒளி வேறுபாடு இந்தமாதிரி சொல்லுபொருள் தான் ஸ்ட்ரகிள் ஆச்சு. வேறு எதுலேயும் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரபு தொடர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சாலே அந்த ஆன்சர் வரத மாதிரி தான் இருந்துச்சு. சில டாபிக் தான் இதாக இருந்துச்சு. அதனால் எந்தெந்த டாப்பிக்லாம் ஸ்ட்ரகிள் ஆச்சு அந்தந்த டாப்பிக்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்லையும் வெளியே இருந்து கரெக்டாக எடுத்து கொடுப்பேன். தேவை உள்ளது மட்டும் கொடுப்பேன். நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும், அதை மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி எதுவும் சார் எனக்கு கையில் புக்கு கீடு வேணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த போன வீடியோ சொன்ன மாதிரி அந்த புக்கை வாங்கி அதை வச்சுக்கிடுங்க சரிங்களா. இப்படி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் எதுனாலும் புக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மட்டும் இப்படி புக் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 புக் லிஸ்ட் கொடுத்துருவேன். அதில் வந்து தேவை இருக்கும், தேவையில்லாத இருக்கும். அது நீங்கள் தான் பார்த்து படிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கு தேவையோ அதை மட்டும் நான் எதுக்கு தேவை கொடுக்குறது மட்டும் படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் சரிங்களா. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்ப்போம், கலைச்சொல் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. கலைச்சொல் ஈஸியாக படிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிடுவீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் வளரும். அப்படி வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட்டும் வேணால் நம்ம வந்து பார்த்தோன்னா அதில் அப்பப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வரது வாய்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்தா என்ன புரியுத மாதிரி இருக்கோ அந்த ஷார்ட்கட்டும் போட்டுக்கலாம். அதனால் அது பிரச்சனை கிடையாது. அப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக கலைச்சொல் முடிக்கலாம். நான் வேணாலும் கலைச்சொல் உங்களுக்கு வீடியோ போட்டு கொண்டு போகிறேன். கண்டிப்பாக முடிச்சிடலாம். ரொம்பலாம் இது இல்லை. எவ்வளோ ஆண்டு முடிக்க முடியும் முடிக்கும் சரிங்களா. நம்ம நம்பிக்கை தான் நம்பிக்கையே நம்மளே வைக்கலாம். அதுக்கு தமிழ் நம்ம கலைச்சொல்லே உட்காந்துட்டு இருக்க போது கிடையாது. மற்ற டாபிக்கும் படிப்போம். கலைச்சொலுக்கு டெய்லி கொஞ்சம் இவ்வளோ நேரம் இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படி பார்த்தா போதும். ரொம்பலாம் போட்டு உட்காண்டாம். ஏன்னா மற்றதும் படிப்போம், நம்ம அதுவும் கொண்டு போயிடலாம் சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.